பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், பல்லவருடைய அடிப்படையில தான் நாங்க இந்த சிலையை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நாடு என்னதான் முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் பழமையும் நம்மளுடைய கலையும் கலாச்சாரம் தான் நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு அடையாளமேன்னு சொல்றேன். அதுதான் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றது தான் நாங்க இன்னமும் பாரம்பரியமா அதை நாங்க பின்பற்றி பண்ணிட்டு இருக்கோம். சிற்பசாஸ்திர முறையில தான் பண்றோம். அதே மாதிரி அந்த கல்களும் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அந்த தரமான கல்லுல தான் எடுத்து சிலைகளை செதுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த சிவன் சிலை பாத்தீங்கன்னா ஒரு 8 மாச காலமா செதுக்கியிருக்கோம். ஒரே கல் கிட்டத்தட்ட 37 டன். அந்த கல்லோட வெயிட் 37 டன். அந்த கல்லோட வெயிட் கிட்டத்தட்ட 8 மாச காலமா செஞ்சு இன்னைக்கு தான் அது அந்த சிலை நிறைவடைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூர் அந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு இடத்துல அதை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. கோவில் பெரிய பிரம்மாண்டமான கோவில். இப்பதான் இந்த சிவனை எடுத்து போய் அங்க வச்சுட்டு தான் இந்த கோவில் பணியை துவங்க போறாங்க. ரொம்ப அற்புதமான பணிகள். இந்த சிவன் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி கொடுப்பாரு. அந்த சிவன் பாத்தீங்கன்னா ஒரு கையில அபயம் ஆசீர்வாதம் பண்ணுவார் மக்களுக்கு. இன்னொரு கையில சூலம் பிடிச்சிட்டு இருப்பாரு. மேல தலையில கங்காதேவி இருப்பாங்க. கழுத்துல பாம்பு இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா மான் இருக்கும், மரம். இந்த மாதிரி மக்களுக்கு உண்டான ஒரு செழிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க இது அதிகமா கையிலேயே செதுக்கப்பட்ட சிலை.